அண்ணாமலை அவர்கள் வீத லீடர் அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. கூடிய சீக்கிரமா அது அரசியல் கட்சியா மாறப்போகுது. அதுல தளபதி விஜயோட பையன் ஜேஷன் சஞ்சய்க்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஆளுமையா வந்தவர் தான் தளபதி விஜய். தளபதி விஜய், தல அஜித் இவங்க 2 பேரும் தான் மார்க்கெட்ல கிங்கா இருக்கிறது. கமர்ஷியல்லையும் பிளாக் பஸ்டர் ஆஃபீஸ்லையும் கிங்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் தல அஜித்தை விட ஒருபடி மேலே விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா ஃபேன்ஸும் சரி, அந்த வசூல் சரி, கமர்ஷியலோட அந்த ஹிட்டும் சரி, அது ஜாஸ்தி அப்படின்னே வந்து சொல்லாங்க. அந்த மனுஷன் ஜனநாயகன்கிற ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முழு நேரமாக அரசியலில் வந்துட்டார். அவர் அரசியலில் வந்தது தான் பலருக்கும் இப்போ கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு விஷயத்த அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா 9 சீட்டு 10 சீட் அவர் ஜெயிச்சார்னா நான் இனிமேல் அரசியல் பேச மாட்டேன்னு மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே கொண்டு பலரும் வந்து பார்த்தோன்னா கருத்து கணிப்புங்கிற பேர்ல வந்து என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வியூகம் எல்லாத்தையும் வந்து பொய்யாக்கி கிட்டத்தட்ட 2024 ஆரம்பிச்ச ஒரு கட்சி 2026 ஆட்சியை பிடிச்சதோட மட்டும் வந்து இல்லாம 108 தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சொற்ப சீட்டுக்காக 10 சீட்டுக்காக கூட்டணி கட்சிகளோட வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளோட அவங்க வந்து பார்த்தோன்னா கூட்டணி வச்சுதான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பார்த்தோன்னா உருவாச்சு. இது எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப தளபதி விஜய் வந்து முதலமைச்சரானது 2 விஷயமா பார்க்கப்படுது. ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி, பல பேருக்கு வந்து பார்த்தோன்னா வைத்தறிச்சல். ஏடிஎம்கேங்கிற வந்து ஒரு கட்சியை இப்ப கலைஞ்சு முழுக்க வந்து பார்த்தோன்னா டிவிகே கூட போய் வந்து சங்கமிக்குது. கடம்பூர் ராஜுன்னு வந்து ஒரு காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த மனுஷன், ரொம்ப கம்பீரமா கெத்தா இருந்திருப்பார். ஜெயலலிதா அமைச்சரவையில் வந்து பார்த்தோன்னா இருந்த மனுஷன். அப்ப தலைவா படம் வந்து பிரச்சனைக்கு வந்து போகும்போது தளபதி விஜய் கடம்பூர் ராஜு முன்னாடி ரொம்ப பவ்யமா உட்காந்துருப்பாரு, கடம்பூர் ராஜு கெத்தா உட்காந்துருப்பாரு. அப்படியே 2026 இன்னைக்கு திருப்பி போட்டா டோட்டலா கம்ப்ளீட்டா வந்து வேற. தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். கடம்பூர் ராஜால நேரா போய் முதலமைச்சரை கூட வந்து பார்க்க முடியல. அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து முன்னாடி தான் தன்னை வந்து கட்சியில வந்து பார்த்தோன்னா வந்து இணைச்சுக்கிட்டாரு. அப்ப சொல்லும் போது கூட தளபதி விஜய்க்கு நிகரானவர், அதாவது முதலமைச்சருக்கு நிகரானவர் தான் புஷி ஆனந்த் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து சொல்லி அது கூட வந்து பார்த்தோன்னா சர்ச்சைக்கு இதெல்லாம் வந்து ஆச்சுங்க. இப்ப இந்த வெற்றியை தொடர்ந்து தான் ரஜினிகாந்தோட மனைவி வந்து மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இயக்கத்துல ஒரு மாற்றத்தை விரும்புவவர்கள் இதுல வந்து ஒன்று சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாரும் காண்டாயி, என்ன இத்தனை நாள் என்ன கோமாவிலையா வந்திருந்த, விஜய்ங்கிற வந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா ஆட்சியை பிடிச்சோன்னே உங்களுக்குலாம் வயிறு எரியுதுல, டைஜஸ்ட் பண்ண முடியலையில, தாங்கிக்க முடியலையில அப்படின்னு சும்மா கிளின்னு வந்து பார்த்தோன்னா வந்து கிழிச்சாங்க. சரி, இவங்களை தான் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா கிழிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, இன்னொரு பக்கம் பல பேர் வந்து பார்த்தேன்னா கூட்டணி கட்சி, அதாவது அதிமுகவில் வந்து கூட்டணி வச்ச பல எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கொத்தா வந்து 9 வருஷம் நாங்கள் அம்மா இல்லாமல் அனாதையா தெரிஞ்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு அம்மா மாதிரி வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒருத்தவர் தளபதி தான் அப்படின்னு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் தமிழகத்துல பிஜேபிங்கிற வந்து ஒரு கட்சி அதிகமா பரவலா பேசப்பட்டதுக்கு வந்து காரணம், முக்கியமான ஒரு பிராண்டா வந்து பார்த்தோன்னா மாறினது காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலைங்கிற ஒரு மனிதனாலதான். ஐபிஎஸ் படிச்சு முடிச்ச அவர் ஐபிஎஸ் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா முழு நேர அரசியல்வாதியா உள்ள வந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், திறமை, டேலண்ட் இதன் அடிப்படையில அந்த மனுஷனுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு செல்வாக்கு இருந்தது. அவர் வந்ததுக்கு அப்புறமும் அவருடைய பேச்சு, அதுக்கப்புறம் அவருக்கான அந்த இளைஞர்கள் கூட்டம், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை வந்து கொடுத்துச்சுங்க. ஆனா அந்த மனுஷனை எப்ப தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை உள்ள போட்டாங்களோ அதுவே பிஜேபிக்கு முழுக்க இறங்குமுகமா வந்து மாறிடுச்சு. சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மனுஷனுக்கு உரிய மரியாதையும் வந்து இல்லை, அங்க போஸ்டிங்கும் வந்து பார்த்தோன்னா வந்து இல்லை. இந்த மாதிரி சமயத்துலதான் ஒரு மாற்றம் வந்து வேணும்னு வீத லீடர் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து ஓபன் பண்ணாரு, ஒரு இயக்கத்தை. அது ஓபன் பண்ண கொஞ்சம் ஒரு 3 நாள்லயே, ஓரிரு நாட்கள்லயே வந்து பார்த்தா 17 லட்சம் மெம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்ணிடுச்சுங்க. அவ்வளோ பேர் அதில் வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்திருக்காங்க. அதில் அண்ணாமலை இப்போ வந்து ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காரு, என் பேரை வந்து பயன்படுத்தி
தயவு செஞ்சு வந்து இந்த அண்ணாமலை மன்றம், அண்ணாமலை நற்பணி இயக்கம், அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா அன்பு மன்றம் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி பல பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கட்சிக்குள்ள வந்து ஏதேதோ போஸ்டிங் எல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இயக்கத்தை பெற. அதை யாரும் வந்து பார்த்தோன்னா மிஸ்யூஸ்லாம் வந்து பண்ணாதீங்க. அது மாதிரியான வந்து ஒரு விஷயம் எதுவுமே வந்து பண்ணலை. தகுதியின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இப்போ எப்பயுமே தகுதியின் அடிப்படையில் தான் தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு வந்து நினைக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய்க்கு அண்ணாமலை மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்து இருக்கான். ஸோ இந்த ஆடுபுலி ஆட்டத்தில் ஜேசன் சஞ்சய்க்கு அண்ணாமலை இயக்கம் இப்போ கட்சியாக மாறினதுக்கு அப்புறமும் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.